நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தவக்கோலத்தில் சபரிமலையில் பிரம்மச்சாரியனாக பக்தர்களுக்கு காட்சி தரும் ஐயப்பனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ஐயப்பனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. எப்படி விநாயகரை பிரம்மச்சாரியனா நம்ம நாட்டுல வணங்குறோமோ, வடநாட்டுல சித்தி புத்தி என்ற 2 மனைவிகள் இருக்காங்கன்னு வணங்குவாங்க. முருகருக்கு வள்ளி தெய்வானை என்ற 2 மனைவிகளோட நாம வணங்குவோம். ஆனா வடநாட்டுல பிரம்மச்சாரியனா வணங்குவாங்க. ஆனா ஒரே மாநிலத்துல பிரம்மச்சாரியனாகவும் மனைவிமார்களோடவும் வணங்குறதுனா அது ஸ்ரீ ஐயப்பன் தான். அதுவும் கேரளா தான். ஐயப்பனின் அவதார நோக்கமே மகிஷிய வதம் செய்யறதுக்கு தான்னு தெரியும். யார் இந்த மகிஷி, எதற்காக மகிஷிய வதம் செய்யறதுக்குன்னே பரம்பொருளான சிவனும் நாராயணமூர்த்தியான விஷ்ணுவும் சேர்ந்து ஐயப்பனை படைக்கணும். அப்படியே ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சாலும் அதற்கப்புறம் ஏன் மகிஷி ஐயப்பனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க? ஐயப்பன் 2 பெண்களை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏன் மகிஷியை மட்டும் திருமணம் பண்ணிக்கலன்னு சந்தேகம் வரும். வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரமுனி என்ற முனிவர் அகத்தியர் கிட்ட வாங்கின சாபத்தால தான் மனித உடலும் எருமை தலையுடனும் மகிஷாசுரனா பிறந்து துர்காதேவி கையால இறந்தார்னு கேள்விப்பட்டிருப்போம். எப்படி மகிஷாசுரன் பிறக்க முன்பிறவி காரணமா இருந்துச்சோ அதே மாதிரி மகிஷி என்ற அரக்கி பிறக்கவும் முன்ஜென்மமே காரணமா இருந்திருக்கு. மும்மூர்த்திகளின் அவதாரமான தத்தாத்ரியின் மனைவியான லீலாவதி தத்தாத்ரி மாதிரியே நிறைய தவங்கள் செஞ்சு அதிசக்திகளும் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஆணவம் தலைக்கணம் அதிகம். அதனால தன் கணவர்கிட்டயே போய் நம்ம 2 பேர்ல யாரு சிறந்த அதிசக்தி வாய்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு தத்தாத்ரியர் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் தான்னு சொல்ல, அதற்கு லீலாவதி உங்களுக்கு இணையான சக்தி பெற்ற என்ன நீங்க மட்டம் தட்டி பேசிட்டீங்க, நீங்க மகரிஷி இல்ல மகிஷின்னு சொல்லி கோவப்பட்டிருக்காங்க. மகிஷா என்றால் சமஸ்கிருதத்துல எருமைன்னு அர்த்தம், மகிஷி எனில் பெண் எருமைன்னு அர்த்தம். இதை கேட்டு கோவப்பட்ட தத்தாத்ரியார், அடுத்த ஜென்மத்துல எருமை தலையும் மனித உடலும் கொண்ட அரக்கியா நீ பிறவி எடுப்ப, உன்னை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற குழந்தை வதம் செய்யும், அதுக்கப்புறம் தான் உன் சாபம் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஜென்மத்துல ரம்பன் என்ற அரக்கன் தவ வலிமையால அக்னி தேவனை நோக்கி வரம் கேட்டப்போ எனக்கு சக்தி வாய்ந்த அரக்க குணம் படைத்த 2 குழந்தை வேணும்னு கேட்டிருக்கா. அதற்கு அக்னி தேவன், நீ உன் கண்ணில படுற முதல் பெண் பிறவியுடன் சேர்ந்து குழந்தை பெற்றினா நீ கேட்ட குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ரம்பன் முதலில் பெண் எருமையை கண்டதால அதனை தன் வசப்படுத்தி குழந்தை பெற்றுக்கிட்டதால எருமை தலையுடன் மனித உடலுடன் தோற்றம் கொண்ட மகிஷாசுரனும் மகிஷியும் பிறக்கிறாங்க. மகிஷாசுரன் செஞ்ச அக்கிரமத்தால தேவர்களும் கடவுள்களும் சேர்ந்து வதம் செஞ்சிருப்பாங்க. அதனால பிரம்மாவை நோக்கி மகிஷி கடுமையான தவம் இருந்து 3 வரங்கள் வாங்கியிருப்பா. முதல்ல 14 லோகங்களும் நான் தான் ஆட்சி செய்யணும். 2, நான் வீழ்ந்தாலும் ஒவ்வொரு முறை விழும்பொழுதும் என் உருவம் பெருசாகிக்கிட்டே இருக்கணும். 3, 12 வயது மிக்க சின்ன பையன்தான் ஏன் சாவுக்கு காரணமா இருக்கணும், அதுவும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த பையனாதான் இருக்கணும். இது மகிஷி பெற்ற வரமாக இருக்கலாம். ஆனால் ஐயப்பனின் பிரம்மச்சரிய விரத முறை முன்ஜென்ம சாபத்தையும் உள்ளடக்கியது. சபரிமலையில் ஏன் பெண்களை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சவங்க இத பத்தி பேச மாட்டாங்க. ஐயப்பன் சபரிமலையில் மட்டும்தான் பிரம்மச்சரியன் விரதம். எனவே குறிப்பிட்ட வயது வரை பெண்கள் வரக்கூடாதுங்கிறது கட்டாயமா இருக்கு. ஆனா மற்ற கோவில்கள்ல அப்படி இல்லைங்க. எருமேலியில் வேட்டைக்கு செல்வது போல் வில்லம்பு ஏந்தி வீரனாக காட்சி தருகிறார் ஐயப்பன். ஆரியங்காவில் புஷ்கலையுடன் அரசராக காட்சி கொடுக்கிறாரு. ஐயப்பன் எப்படி புஷ்கலையை திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்கிறத பார்க்கலாம். திருவிதாங்கூர் மன்னருக்கு பட்டு வஸ்திர துணிகளை செஞ்சு தர்ற பணியில தான் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சில பேர் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அப்படி நெய்யப்படுற பட்டு துணிகளை ஒருத்தர் பாண்டிய நாட்டிலிருந்து திருவிதாங்கூர் அரண்மனைக்கு கொண்டு போறப்போ தன் பருவமடைந்த மகளையும் கூட்டிட்டு போறாரு. பாண்டிய நாடு வழியே பயணித்த அவங்க திருவிதாங்கூர் அரண்மனையை சேர்றதுக்கு முன்னாடியே இருட்டிடுது. இதனால பயந்து போன புஷ்கலைய அங்க இருந்த ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோவில் பூசாரி வீட்டுல தன் மகளை தங்க வச்சு பத்திரமா பாத்துக்க சொல்லி புறப்படுறாரு. புஷ்கலை தர்மசாஸ்தாவுக்கு பூஜைக்கு தேவையான பூக்களை பறிச்சு மாலை கட்டுறது, கோவில அழகுபடுத்துறது, தண்ணீர் எடுத்து வர்றது, கோலம் போடுறதுன்னு கோவிலுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் செஞ்சு வந்திருக்காங்க.
இருக்காங்க. அப்போ காட்டு வழியா போன புஷ்கலாவோட அப்பா மதம் கொண்ட யானையால துரத்தப்படுறாரு. ஒரு இளைஞன் அந்த யானையை அடக்கி காப்பாற்றியதால புஷ்கலாவின் தந்தை, ஐயனே, என் உயிரை காப்பாற்றிய தங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கேட்க, உங்கள் மகளை திருமணம் செய்து தாருங்கள் என கூறி அங்கிருந்து மறைஞ்சு போயிருக்காரு. பிறகு ஆரியங்காவுக்கு வந்த புஷ்கலையின் தந்தை ஐயப்பனின் தத்ரூப ரூபத்தை கண்டு அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை, ஐயப்பன் தான் என புரிஞ்சுக்கிறாரு. ஐயப்பன் தான் தன் மகளை திருமணம் செய்ய நினைக்கிறாருன்னும் அந்த விஷயத்தை திருவிதாங்கூர் மன்னர் கிட்ட சொல்லி அனுமதி பெற்று திருமண வைபவத்துக்கு தன் உறவினர்களை மதுரையில் இருந்து சௌராஷ்டிரா குலத்தை சேர்ந்த அனைத்து பெண்களும் சீதனம் எடுத்துட்டு வந்து திருமண நாளில் ஐயப்பன் நேரில் காட்சி தந்து புஷ்கலையை கரம் பற்றி தன்னுள் ஏற்றுக்கொண்டார். இதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் புஷ்கலை திருமண நிகழ்வு மார்கழி மாதத்தில் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் தன் குல பெண்ணான புஷ்கலைக்கு சீதனம் எடுத்து செல்வது பாரம்பரியமாக நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு பூரணி என்ற மனைவியும் உள்ளது. ஆகவே அச்சங்கோவிலில் பூரணி, புஷ்கலை என்ற 2 மனைவிகளோட காட்சி கொடுக்கிறாரு. பூரணியை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னா, மந்திர தந்திரத்தில் கை தேர்ந்த பளிஞ்சன் எனும் மன்னன் நேபாள நாட்டை ஆட்சி செஞ்சு வந்திருக்கா. அவன் காளிய வழிபாடு செஞ்சு கன்னி பெண்களை பலியிட்டும் வந்திருக்கான். அவனின் மகள் தான் பூரணி. அந்த நாட்டுல சிவன் பற்று கொண்ட கன்னிகா என்ற பெண்ணையும் பலியிட நேர்ந்த போது சிவன் தர்மசாஸ்தாவை அழைத்து அப்பெண்ணை காப்பாற்ற சொன்னதால பளிஞ்சனை வதம் செய்யற சூழ்நிலை ஏற்படுது. அதனால தன் தவறை உணர்ந்த பளிஞ்சன் தன் மகளை திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேட்டிருக்கா. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம பூரணியை திருமணம் செஞ்சிருக்கிறாரு ஐயப்பன். அது என்ன, முன்பிறவியில் சத்தியபூர்ணா என்ற மகரிஷிக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹரியின் மகனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு கடுமையான விரதம் இருந்ததால அவர்களின் முன் தோன்றி உங்கள் எண்ணம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என சொல்லி மறைஞ்சிருக்கிறாரு ஐயப்பன். அதனால 2 பேரை திருமணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. பூரணியை திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயம் புஷ்கலாவிற்கு தெரிஞ்சாலும் தன்னோட ஞான சக்தியால முற்பிறவி பற்றி தெரிய வர அமைதியா இருந்தாங்க புஷ்கலை. ஆனா புஷ்கலையின் தந்தையோ, என் பெண்ணுக்கு துரோகம் பண்ண நீ அடுத்த பிறவியில் மனைவி மக்கள் இல்லாமல் பிரம்மச்சாரியாதான் வாழுவன்னு சாபமிட்டிருக்காரு. அதை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்ட ஐயப்பன், ஆம், அடுத்த பிறவியில் மனிதர்கள் நலனுக்காக மானிட பிறவி எடுத்து அதே பிறவியில் உங்களின் சாபத்தையும் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பிறவியில் நீங்கள் தான் என் வளர்ப்பு தந்தையாகவும் இருப்பீர்கள் என கூறியிருக்காரு. அதனாலதான் அச்சன் கோவில்ல பூரணி புஷ்கலை தேவியோட ஐயப்பன் காட்சி கொடுக்கிறாரு. கல்யாண சாஸ்தா என்றும் அழைக்கப்படுறாரு. திருமண தடை உள்ளவங்க அதிகமா இந்த கோவிலுக்கு போவாங்க. பந்தளத்துல இருக்கிற ஐயப்பன் பந்தள மன்னரால சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டார். இங்குதான் ஐயப்பனின் திரு ஆபரண பெட்டிகள் பாதுகாக்கப்பட்டு வருது. குளத்துப்புல ஐயப்பன் கோவில்ல ஐயப்பன் குழந்தையா காட்சி கொடுக்கறனால பாலசாஸ்தான்னு அழைக்கப்படுறாரு. இதை உறுதிப்படுத்துற வகையில கோவில் வாசல் குழந்தைகள் நுழையும் அளவிற்கே கட்டப்பட்டிருக்கும். ஐயப்பனின் இந்த 6 படை வீடுகளில் அச்சங்கோவிலில் மட்டும்தான் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பனின் உண்மையான விக்கிரகம் உள்ளது. மற்ற கோவில்களில் உள்ள ஐயப்பன் சிலை இயற்கை சீற்றத்தாலும் அந்நியர்களின் படையெடுப்பினாலும் சேதமடைந்துள்ளது. இதே அச்சன் கோவிலில் ஐயப்பன் பயன்படுத்திய வாள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்பொரு காலத்தில் தன் பக்தருக்கு வழிகாட்டியாக தன்னுடைய வாளை அனுப்பி கோவிலுக்கு வழிகாட்டியிருக்கிறாரு ஐயப்பன். அதே வாளை இக்கோவிலில் வைத்து வழிபட சொல்லி அசரீரி கேட்டதால இன்று வரை அச்சங்கோவிலில் ஐயப்பன் பயன்படுத்திய வாள் இருக்கிறது. ஆக ஐயப்பன் முன்பிறவியில் கொடுத்த வாக்குக்காக 2 பெண்களை திருமணம் செஞ்சாலும் ஏன் மஞ்ச மாதாவை மட்டும் திருமணம் செய்யலன்னா, அவங்க முற்பிறவியில மும்மூர்த்திகளின் மனைவி, அதாவது 3 தேவிகளின் அம்சம்தான் லீலாவதி. அப்படி பார்த்தா லீலாவதி தாய் ஸ்தானம் ஆகுது ஐயப்பனுக்கு. அதனாலதான் இப்பிறவியில் அரக்கியாக இருந்தாலும் ஒரு தெய்வமாக இருந்து தன் பக்தர்களுக்கும் அருளாசி வழங்க சொல்லியிருப்பாரு ஐயப்பன். இவை அனைத்தும் செவிவெளி புராணவெளி கதை என்றாலும் கலியுகத்தில் ஐயப்பனின் அருளை பெற்ற ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஐயப்பன் உண்மை என்பதற்கு சாட்சி. சுவாமியே சரணம் ஐயப்பா என கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பெருந்தெய்வமான ஐயப்பனுக்கு சிறு தெய்வமான கிராமத்தார் கொண்டாடும் கருப்பசாமி எதற்கு துணையாக போகணும், காவலனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விடையை பார்க்கணும்னா கருப்பசாமி பிறப்பு பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயண தொடரிலும் நாம பயணிக்கணும். ராமரும் சீத்தையும் 14 வருட வனவாசத்திற்கு பின் ராவணன் பிடியில் இருந்து சீத்தையை மீட்டு அயோத்தி அழைச்சிட்டு வந்தப்புறம்
ஊர் மக்களின் அவப்பேச்சுக்காக சீதையை தீக்குளிக்க சொல்வாரு ராமர். மேலும் வால்மீகி ஆசிரமத்திற்கும் அனுப்பி வைக்கிறாரு. என்னதான் கடவுளோட அவதாரமா ராமர் இருந்தாலும் இன்னும் அவரோட தப்ப மக்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. சீதை வால்மீகியோட ஆசிரமத்துல ராமரோட மகன் லவண பெற்றெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சீதை லவண பாத்துக்கோங்கன்னு வால்மீகி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. வால்மீகி முனிவர் பூ பறிக்க லவண தனியா விட்டுட்டு போயிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா லவண காணும். ஐயோ, லவண பாத்துக்க சொல்லி சீதை சொன்னாலே, இப்போ குழந்தைய காணுமே, வந்து கேட்டா என்ன பதில் சொல்வோம்னு பயந்து போன வால்மீகி ஒரு தர்பை புள்ளை எடுத்து தன்னோட சக்தியால லவன் மாதிரியே ஒரு குழந்தைய உருவாக்குறாரு. சீதை லவனோடவே குடிலுக்கு வர்றாங்க. லவன் மாதிரியே இன்னொரு பையன் அங்க இருக்கான். அப்புறம் வால்மீகி முனிவர் நடந்த விஷயத்த சொல்லி இந்த சிறுவனையும் உன் மகன் போலவே வளர்த்துவான்னு சொல்றாரு. அதனால குசன் என்ற பெயர் வச்சு வளர்த்து வர்றாங்க. ராமருக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான். ஆனா வால்மீகி செஞ்ச தவறினால ராமருக்கு 2 பசங்களா ஆயிடுச்சு. அதற்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சீதையை சந்திச்ச ராமர் சீதையை பார்த்து இவங்க 2 பேர்ல யாரு நம்மளோட குழந்தைன்னு கேக்குறாரு. இதனால சீதை, நீங்களே என்ன தீக்குளிக்க சொல்றதுக்கு முன்னாடி நானே தீக்குளிக்கிறேன்னு கோபத்தோட தீ மூட்டி அதுல லவன் குசன் 2 பேரோட போறாங்க. அதுல லவனுக்கு ஒண்ணுமே ஆகல. லவனும் சீதையும் வெளியே நல்லபடியா வந்துடுறாங்க. ஆனா குசன் மட்டும் கருகி போயிடுறான். அந்த கருப்பு உருவத்துக்கு கருப்பா என பெயரிட்டு உயிர் கொடுத்திருக்கிறாரு ராமர். அதனாலதான் ராமர் பையன்தான் கருப்பசாமின்னு கிராமப்புறங்கள்ல சொல்லப்படுது. பொதுவாக கருப்பசாமி பெண் தெய்வங்களுக்கே காவல் தெய்வமாக இருப்பாருனும் இல்ல ஊர்காவலரா இருப்பாருனும் சொல்வதுண்டு. ஏன் கருப்பசாமி இன்று வரை ஐயப்பனுக்கும் காவலனாக துணை நிற்கிறாருங்கிற காரணத்தை பார்க்கலாம். அதற்கு முன் ஐயப்பனின் பிறப்பு பற்றி தெரியணும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அமிழ்தத்துக்காக 2 பேருக்கும் ஏற்பட்ட சண்டையினால் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களின் கவனத்தை திசை திருப்பி அமிர்தத்தை எடுத்து தேவர்கள் கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த சமயம் சிவபெருமான் விஷ்ணுவின் அவதாரம் ஆகிய மோகினியின் அழகை கண்டு மயங்கியதால் ஜோதி உருவாகி அந்த ஜோதி பிளம்பில் பிறந்தவர் தான் ஐயப்பன். அப்படி பிறந்த ஸ்ரீ ஐயப்பனை சிவனும் விஷ்ணுவும் பந்தல மகாராஜாவின் ஆட்சிக்குட்பட்ட எல்லையில் பம்பை நதிக்கரையில் போட்டுடுறாங்க. அந்த குழந்தையை எடுத்து இறைவனே தனக்கு கொடுத்ததா நினைச்சு அரண்மனைக்கு கொண்டு போய் தன் மனைவி கிட்ட சொல்லி அவங்க 2 பேரும் ஐயப்பனை தன் மகனாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கழுத்துல மணியுடன் இருந்ததால மணிகண்டன் என்ற பெயருடன் வளர்ந்து வர்றாரு ஐயப்பன். சில வருடங்களுக்கு பிறகு பந்தல மகாராஜாவின் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதனாலையும் மற்றவர்களின் சொல்லை கேட்டும் ஐயப்பனின் வளர்ப்பு தாயான ராணி ஐயப்பனை கொல்ல நினைச்சு சூழ்ச்சி பண்ணி தனக்கு கடுமையான வயிற்று வலி என்றும் புலிப்பால் குடித்தால்தான் சரியாகும் என்று மருத்துவரிடமும் இதே மாதிரி சொல்ல வச்சிருப்பாங்க. இதனால மணிகண்டனும் தன் தாயின் வயிற்று வலிக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாது புலிப்பால் கொண்டு வர வனம் நோக்கி செல்றாரு. போன இடத்துல தேவர்கள் ஐயப்பன் கிட்ட முறையிடுறாங்க. இங்க மகிஷி என்ற அரக்கி எங்களை ரொம்ப துன்புறுத்தி வர்றா, அவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்து, அவளை வதம் செய்யுன்னு. ஐயப்பனும் மகிஷிய வதம் செய்ய புறப்பட்ட போது தேவாதி தேவர்களும் சூழ்ந்திருக்க சிவபெருமான் தன்னோட அம்சமான கருப்பசாமிய வரவழைச்சு, கருப்பா, ஐயப்பன் சின்ன பையன், அவனோட அவதார நோக்கம் நிறைவடைகிற நேரம் இது, நீ அவனுக்கு துணையாகவும் படைத்தளபதியாகவும் போன்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் இன்று வரை ஐயப்பன் பூஜை என்றாலே அது கருப்பசாமி இல்லாம நிறைவடையாதுன்னு சொல்வாங்க. எப்படி சிவபெருமான ஆணைக்கேற்ப கருப்பசாமி நடந்துகிட்டாரோ அதே மாதிரி இன்றளவும் நடக்கிற ஐயப்பன் பூஜையில் தனக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து கருப்பசாமி பாடல் பஜனையில் பாடும் போது மட்டுமே கருப்பசாமி வருவார் என்பது ஐயப்ப பக்தராகிய ஒவ்வொருவரும் அறிந்ததுதாங்க. இறுதியில் மகிஷியை வதம் செய்திருப்பாரு ஐயப்பன். தன் தவறை உணர்ந்த மகிஷி ஒரு பெண்ணாக மாறி தன்னோட முன்ஜென்ம பாவத்தால நான் பெற்ற சாபம் தான் இந்த அரக்கி, அதனால நீங்க எனக்கு சாப விமோச்சனம் தான் கொடுத்திருக்கீங்கன்னு ஐயப்பனை வணங்கி தன்னையே திருமணம் செஞ்சுக்க சொல்லி வேண்டியிருப்பாங்க. அதற்கு ஐயப்பனோ, நான் இப்பிறவியில் பிரம்மச்சாரியாக வாழ்வதே என் நோக்கம், எனவே என்னால் உன்னை திருமணம் செய்ய இயலாது, இருப்பினும் உனக்கொரு வாய்ப்பு தருகிறேன். வருகின்ற காலத்தில் என்னை காண்பதற்கென வருகின்ற என் பக்தர்கள் வருடா வருடம் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது என்னை காண
ஒரு கன்னிசாமி கூட வரவில்லையோ, அச்சமயம் நீ என்னை திருமணம் செய்து கொள்ளலாம். அதுவரை என் சன்னதிக்கு வெளியே உனக்கென்று ஒரு சன்னதி எழுப்ப சொல்கிறேன். உன்னை வணங்கிய பின் தான் கன்னிசாமிகள் என்னை வந்து வழிபடுவார்கள் என வாக்கும் கொடுத்திருக்காரு. அந்த பெண் தான் மஞ்சமாதா மாளிகைப்புறத்தம்மன் என்று அழைக்கப்படுறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு கன்னிசாமியும் மஞ்சமாதாக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இவ்வாறு அப்பெண்ணுக்கு வாக்கு கொடுத்த பின் அரண்மனைக்கு செல்லும் போது மணிகண்டன் புலி படைகளோட போறாரு. இந்திர தேவனும் தேவாதி தேவர்களும் புலிகளாக மாறி புடை சூழ்ந்து வருவதைக் கண்டு அரண்மனையில் இருந்த அனைவரும் வியந்து போறாங்க. தன் தவறை உணர்ந்த பந்தல ராணியோ மன்னிப்பு கேக்குறாங்க ஐயப்பன் கிட்ட. அதற்கு ஐயப்பன், தாயே, இதில் தாங்கள் தவறொன்றும் இல்லை. ஏனெனில் நடந்தவை அனைத்தும் விதிப்படியே நடந்தது என்றும் தான் பிறவி எடுத்த நோக்கம் நிறைவேறிவிட்டதால் நான் தேவலோகம் செல்கிறேன் என்று கூற, பந்தல மகாராஜாவின் வேண்டுகோளுக்கு இணங்க ஐயப்பன் ஒரு வில்லை எய்கிறார். அதன் பின் அதோ நான் எங்கு வில் எய்தேனோ அவ்விடத்திலேயே நான் தியான நிலையில் பிரம்மச்சாரியாக இருப்பேன். அவ்விடத்தில் என்னை காண மக்கள் வருகை தருவார்கள் என்று கூறியிருக்காரு. அந்த இடம்தான் இன்று லட்சக்கணக்கான மக்கள் வழிபட செல்லும் சபரிமலை. அதே போல் சபரிமலையில் 18 படிகளுக்கு கீழே கருப்பசாமி சன்னதி இருக்கும். ஆனால் அழகர் கோவிலில் 18 படிகளுக்கு மேலே ஒரு கதவே கருப்பசாமியாக வழிபடப்படுகிறார். அது ஏன் என்பதை பற்றியும் காணலாம்.